தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. திருச்செந்தூரில் முதலமைச்சரின் காலை உணவு திட்ட வளாகத்தில் இருந்து வெளியேறும் கழிவு நீரால் அப்பகுதி மக்களுக்கு நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் அமைந்துள்ள முதலமைச்சரின் காலை உணவு திட்ட வளாகத்தில் இருந்து வெளியேறும் கழிவு நீரால் பொதுமக்கள் சிரமம் அடைந்துள்ளனர். கழிவு நீர் அதிக அளவில் வெளியேறி துர்நாற்றம் வீசுவதால் அவ்வழியாக செல்லும் மக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இதனால் தொற்று நோய் ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும், இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். காலை உணவு திட்டத்திலிருந்து கழிவு நீர் எல்லாம் தெருக்குள்ள வருது, 8வது வார்டுக்கு பிள்ளைகள் பூரா அப்படி தான் நடமாடுது. பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளைகள் எல்லாம் தான் மீச்சிட்டு போகுது. ஒரே புழுகு அதிகமாக இருக்குது, இருக்கவே முடியல. தெரியல, வயசான ஆளுக்கும் இருக்குது, பச்சை பிள்ளைங்க இருக்குது. கவசன்ட்டே சொல்லியாச்சு, அவங்க என்ன வாராங்க ஒன்றும் நடவடிக்கை எடுக்கதான் ஒன்றும் தெரியலை. அதை நீங்கள் தான் என்ன ஏதுன்னு பார்த்து இது பண்ணணும். அதிகாரிட்டையும் சொல்லியாச்சு, அவங்களும் ஒன்றும் எடுக்கதான் வழி இல்லை. வாய்ப்புனா அங்கே வயசானவங்களுக்கு எல்லாம் காய்ச்சல் அது இதுன்னு வருது, நாற்றம் இருக்க முடியலை, கதை திறந்துட்டு வெளியே வர முடியல. இப்போ இதை தண்ணி இங்கே வர விடாமல் நல்லா சுத்தம் பண்ணி இது பண்ணணும். இல்லை வேறு எங்கேயாவது கொண்டு வைக்க சொல்லுங்க. அங்கே பாதாள சாக்கடை, அதுக்கு மேலே நான் இருக்க முடியல. கேட்டாச்சுனாக்கே தண்ணி இங்கே வருது, அப்படி ரோட்டுக்கெல்லாம் வருதுன்னு சொன்னதுக்கு நான் இதில் படுக்க முடியுமா, தண்ணி வந்துச்சுன்னா நான் என்ன செய்ய முடியும், படுக்க முடியும் ரோட்டில் அப்படின்னு கேட்காரு.